படிப்பு வயசு எல்லாத்துலயும் போய் சொல்லி வச்சிருக்கேன். ஏண்டி ஏன் வயசா உனக்கு? என் தம்பி பொண்டாட்டிக்கும் ஏன் வயசா? கேக்குறதுக்கே கேவலமா இருக்கு. ஏமாத்துக்காரி இவன் நம்மள இவ்வளவு தூரம் ஏமாத்தி வச்சிருக்கா. எங்க எல்லாமோ போய் சொல்லி வச்சிருக்கா. இன்னும் எவ்வளவு மறைச்சு வச்சிருப்பான்னு தெரியாது. எங்களுக்கு தான் தெரியாது நீ எம்ஏ படிக்கலன்னு. உனக்கு தெரியும்ல. அப்புறம் எந்த நம்பிக்கையில நீ வேலைக்கு போன? விஷயம் வெளியில தெரிஞ்சுட்டா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஒண்ணு மட்டும் இல்ல, எங்க அப்பாவையும் சேர்த்து கேவலமா பேசிருப்பாங்க. அந்த கரஸ்பாண்டன்ட்க்கும் எங்க அப்பாவுக்கும் எத்தனை வருஷம் பழக்கம் தெரியுமா? ஒரு செகண்ட்ல அது இல்லாம பண்ணிருப்படி. மருமகளுக்கு போய் சொல்லி வேலை வாங்கி கொடுத்தாருன்னு எங்க அப்பாவை கேவலமா பேசிருப்பாங்க. அத கூட யோசிக்கல. நீ தெரியாம தான் கேக்குறேன். ஸ்கூல்ல போய் என்ன பாடம் எடுத்த அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி மாட்டாம போய் சொல்றது, எப்படி மறைச்சு போய் சொல்றது, எப்படி நடிக்கிறது, இப்படிதான் சொல்லி கொடுத்தியா? கிட்ட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அதுங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன பொய்ய சொல்லிட்டு தெரியுதுங்களோ. வீட்ல இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. எங்க ஊர் சுத்திட்டு வரீங்க நீங்க எல்லாம்? மாமாவையும் அக்காவையும் கூட்டிட்டு வரதான் போகணும். முறைப்படி வீட்ல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச நீ ஒசத்தி திடீர்னு மாலையும் கழுத்துமா வந்து நின்ன இவனுங்க குறைச்சல்னு உங்க அம்மா அன்னைக்கு வாய்க்கிலேயே வந்து என்கிட்ட பேசினாங்களே. இப்ப சொல்லு யார் ஒசத்தி யார் குறைச்சல்னு? திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்தாலும் நேர்மையா வாழணும்னு நினைக்கிற இவங்க குறைச்சலா, இல்ல ஊர்பட்ட போய் சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிறிய நீ குறைச்சலா? அத்தை மாமான்னு கொஞ்சி போய் சொல்லி நம்மள ஏமாத்தி இருக்காடி இவ. ஏமாந்தது கூட பரவாயில்ல, கூடவே அண்ணன் வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்கீங்களே. ஒரு சட்டை வாங்க போனா கூட மணிக்கணக்கில் கடைக்காரங்க கிட்ட விசாரிப்பீங்கல்ல. சட்டை சுருங்குமா, சாயம் போகுமா, தையல் பிரியுமான்னு காதுல ரத்தம் வர அளவுக்கு கேள்வி கேட்டே இருப்பீங்களே. பொண்ணு பார்க்க போகும்போது இதெல்லாம் விசாரிக்கலையா? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு பண்ணி இப்ப அண்ணனோட வாழ்க்கையை நடுத்தருவுல கொண்டு நிப்பாட்டி இருக்கீங்க. என்னடா பேசிக்கிட்டே போற? அம்மா, நாங்க ஒரு தப்பு பண்ணா இவர் என்ன பேச்சு பேசுவாரு. இப்ப இவர் இம்புட்டு பெரிய தப்பு பண்ணிருக்காரு. என்னடா பேசுற? சரவணா உனக்கு அண்ணன்னா அவருக்கு புள்ளடா. உன்னை விட பெரிய மனவேதனையில அவர் இருக்காருடா. நீ வாய் மூடிட்டு சும்மா இரு. தேவையில்லாம குறை பேசுற வேலை வச்சுக்காத, ஒரஞ்சிருவேன். அம்மா, இவரை குறை சொல்லணும்னா எதுவும் சொல்லல. ஆனா இவர் கொஞ்சம் நிதானமா யோசிச்சிருந்திருக்கணும். இவர் நல்லவர் தாமா, ஆனா அதுக்காக எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? தப்பு பண்ணது அவ. என்ன கேள்வி கேக்குறதா இருந்தாலும் அங்க வந்து கேளு. நீ எதுக்கு பாப்பா கிட்ட சண்டைக்கு போற? சுயம்பரம் வரதுக்கு முன்னாடி எங்க வீட்டை பத்தி தெரியுமா உனக்கு? வாய் கிழிய பேசுவாங்க, ஆனா இழிச்ச வாங்கன்னு எவனாவது சொன்னானா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்னங்க நீங்க எல்லாரையும் அடக்கிட்டு இருக்கீங்க? நாசமா போனது அவ தம்பி வாழ்க்கை. அவளுக்கு அந்த வேதனை இருக்காதா? எங்களுக்கு தெரிய வந்த விஷயத்த மட்டும் தான் மறைச்சியா, இல்ல நீ வேற ஏதாவது மறைச்சு வச்சிருக்கியா? நகை நட்டு சொத்து பத்தன ஏதாவது போய் சொல்லிருக்கியா? ஆமா, இதுதான் உனக்கு முத கல்யாணமா இல்ல இதுக்கு முன்னாடி? போய் சொன்னது கூட விடுங்க, சொன்ன பொய்ய கட்டி காப்பாத்துறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். நான்லாம் நேத்து வச்ச குழம்பு இன்னைக்கு சூடு பண்ணி கொடுத்தா கூட என் புருஷன் கிட்ட சொல்லிடுவேன். அந்த மனுஷனுக்கு அது கூட கண்டுபிடிக்க தெரியாது, ஆனாலும் சொல்லிடுவேன். இவளுக்கு பொய் அப்படியே சரளமால வருது. எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சருக்கு படிச்சிருக்கேன்னு சொன்னியே, எங்க இப்ப 4 வார்த்தை நீ லைனா இங்கிலீஷ்ல பேசுற. பேசுறீ கிழிப்பாடி. கொஞ்சம் பேசுறது தவிர வேற என்னடி தெரியும்? ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க கிட்ட எல்லாமே இருக்கு, பாத்துக்கங்க. சரிங்க அண்ணா, உங்களுக்கு என்ன வேணும்? சேமியா பாக்கெட் இருக்கா தம்பி? இருக்கு. ரெண்டு கூட மாமா தரேன். வாங்க மாமா. வரமா. நான் போய் டீ வாங்கிட்டு வந்துறவா? காபி சாப்பிட்டு வந்தேன். கடையில என்னடா ஏஜென்ட் கூட்டம் அள்ளுது. இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் திறக்கலையா மாமா? அதான் நம்ம கடையில இவ்ளோ கூட்டம். கால்குல காஞ்ச மிளகா கொடுப்பா. பாண்டியன் கடைக்கு போயிட்டு தான் வரேன். கடை பூட்டி இருந்துச்சு. என்ன விஷயம்? அதான் நம்ம கடை திறந்திருக்குல்லன்னு. இல்லம்மா, தீபாவளி பொங்கலை தவிர கடைக்கு லீவே விட மாட்டாரு. பிரான்ச் ஓபன் பண்ணியாச்சு. இனிமேலும் எதுக்கு பழைய கடை திறந்து வச்சிட்டு இருக்கணும்னு அண்ணன் நினைச்சிருக்கலாம்ல. ஏதோ அவசரமா இருந்திருக்கும், அதனால இன்னைக்கு கடைக்கு ஒரு நாள் மட்டும் லீவு விட்டுருப்பாங்க. நாளைக்கு அவசியம் ஓபன் பண்ணுவாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. மயிலே, சமந்தி எல்லாரும் வீட்ல தான் இருக்கீங்களா? அம்மா குளிலி, நீ எப்பமா வந்த? என்ன சமந்தி, எதுக்காக எங்க 2 பேரையும் வர சொன்னீங்க? என்ன மயிலே, ஆனந்த கண்ணீரா? தெரியும். ஆனந்த கண்ணீர் இல்லையா, நீலி கண்ணீர். உங்க 2 பேருக்காக தான் குடும்பமே காத்துட்டு இருக்கு. மனுஷ ஜென்மங்களா நீங்கெல்லாம்? சம்பந்தி குடும்பம்னு தலையில தூக்கி வச்சு ஆடினதுக்கு இப்படியா செய்வீங்க? நாங்க என்ன பண்ணோம்? அடடடடடா, நீ என்னமா பண்ணல? என்னமோ உலகத்திலே ஆக சிறந்தவங்க நாங்க தான் அப்படின்னு பேசுவீங்களே. சரியான ஃப்ராட் பொம்பளையால இருக்க நீ. என்ன பெரியவங்க கிட்ட மட்டும் மரியாதை இல்லாம பேசுற? கொஞ்சம் பார்த்து பேசு. இவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணுமா? சும்மா கொடுத்தா போதுமா, இல்ல மேல தளத்தோட சேர்த்து கொடுக்கணுமா? பண்றது ஏமாத்து வேலை, அதுக்கு மரியாதை ஒரு கேடு. இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்ன சம்பந்தி, நீங்களும் என்னமோ மாதிரி பேசுறீங்க? நானும் ஊர் உலகத்துல எத்தனையோ குடும்பத்தை பாத்திருக்கேன்ப்பா, ஆனா இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லம்மா. மயிலு, நீ எதுக்கு இப்படி அழுதுகிட்டு நிக்கிற? என்ன நடந்துச்சுன்னு நீ அம்மாட்ட சொல்லு. தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. என்னடி தெரிஞ்சிருச்சு மயிலு? நம்ம சொன்னோம்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஊர்ல உங்களுக்கு வேற இளிச்ச வாயினே கிடைக்கலையா? என் புள்ளதான் கிடைச்சானா? என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தலையும் புரியல, வாலும் புரியல. எப்படி இப்படி எல்லாம் ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு? கொஞ்சம் கூட ஈவே இருக்கலையா உங்களுக்கு? அப்படி நாங்க என்ன தம்பி ஏமாத்தணும்? இவ உங்க பொண்ணு தானே? ஆமா. இவ என்ன படிச்சிருக்கா? நம்ம பொண்ணு எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர், அதுவும் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல்னு நல்ல பெருமையா சந்தமா சொல்ல வேண்டியதுதானே? வீட்டுக்கு வர சொன்னீங்களேன்னு வந்தா என்ன ஆயிடுச்சு உங்களுக்குலாம்? என்ன ஆளுக்கு திட்டுறீங்க, கண்டபடி பேசுறீங்க? மாப்பிள்ளை என்னன்னா அண்டாவை தூக்கிட்டு எங்க மேல அடிக்க வராரு. எங்க நெசமாலுமே இவங்க எம்ஏ தான் படிச்சிருக்காங்களா? ஆமா தம்பி, ஆனா சர்டிபிகேட்லாம் பஸ்ல வரும்போது தொலைஞ்சிருச்சு. ஒரே போய் மாத்தி குடும்பமே பேசிட்டு இருக்கீங்க. உண்மையா பேச மாட்டீங்களா?
அமைதியா இருடா. இங்க பாருங்க அவ 12வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. எங்க எல்லாருக்கும் உண்மை தெரியுங்க. எங்க மயிலு நிப்பாட்டுங்க. அது மட்டும் இல்ல, இவ சரவணனை விட 2 வயசு சின்னவ கிடையாது, 2 வயசு பெரியவ.